கம்மிங் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரேவதிக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளையா அவங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. 2 நடிகர்களும் வந்துட்டு சாமுண்டி சார் உங்கள் வீட்டு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்காங்க. இந்த வீடு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யார் கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடு ஆக்சுவலாக இதே சீரியலில், அதாவது ஜி சீரியலில் வேறு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது கூட ஒரு பேய் நாடகம். வீட்டுக்கு வெளியில் நின்றுக்கிட்டே வீட்டை பார்த்து இதை விற்றா அவ்வளோ வரும் இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டே ஏன்டா கூச்சொல்லப்படாத, சும்மா கெத்தா வாடா, இந்த சொத்தெல்லாம் நமக்கு தான் வரப்போகுது, வா வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல கார்த்தி இருக்காங்க. யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி உள்ளே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. மாப்பிள்ளை வந்துட்டு அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி கையெடுத்து கும்பிட்டு வந்துட்டு நடிக்கிறாரு. அப்புறமேட்டு வந்துட்டு வீட்டில் இருக்கிற அந்த வேலை பார்க்குறவங்க கிட்ட, இவங்க தான் மாப்பிள்ளை, இவங்களுக்கு வந்துட்டு தண்ணியெல்லாம் கொடுங்க, ஃபோட்டோவில் பார்த்தது இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம தங்கச்சிமார்கள், மாப்பிள்ளை எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எல்லாரும் வந்துட்டு அவங்க 2 பேரையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, என்ன பார்க்குறீங்க, ஃபோட்டோவில் பார்த்தோம்ல நம்ம ரேவதி கெட்டிக்க போகிற மாப்பிள்ளை இவர் தான் அப்படின்னு சொல்ல 2 பேரும் திருன்னு முழிக்கிறாங்க. அப்புறமேட்டு ஓ இவர் தானா, வாங்க மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல இந்த திக்கம் வந்துட்டு நம்ம மூத்த மாப்பிள்ளை வந்துட்டு நமக்கே டப் கொடுக்க ஒருத்தன் வந்துட்டு, அப்பா இது என்ன பட்டனு கழுத்து வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு இந்த திக்க கவுண்டர் போட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததான் வந்துட்டு வீட்டில் கல்யாணம் வந்துட்டு களைக்கட்ட போகுது. சேரீ செலக்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு கடைக்கு போயிருக்காங்க. கார்த்தி தான் வந்துட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க. ரேவதிக்கு பிடிச்ச சேலையை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிமாருங்க ஒவ்வொருத்தங்களும், அக்கா இந்த சேலையை பாரு நல்லா இருக்கா, இந்த சேலையை பாரு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இந்த சேலையை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல, அது பிடிக்கல, இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்லிக்கிட்டு அவங்க ஒரு பர்பிள் கலர் சேரீ எடுத்து வச்சுக்கிட்டு இது எனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பார்த்து கேட்குறாங்க. நல்லா தான் இருக்குது, ஆனால் அவ்வளவா ஒன்றும் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னதுமே, அப்போ நீயே எனக்கு ஏதாவது ஒரு சேரீ செலக்ட் பண்ணு, உன்னோட செலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரீலாம் அடுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அதை வந்துட்டு பார்க்குறாங்க. அப்போ ஒரு கோல்டு கலர் அதில் சேரீ வந்துட்டு கார்த்திக் கண்ணில் பட்டுருது. அதிலே தான் கார்த்திக்கு பெஸ்ட்டாக தெரியுது. அதை வந்துட்டு பார்க்குறாங்க. அந்த சேரீ எடுங்க அப்படின்னு சொல்ல அந்த சிஸ்டரும் வந்துட்டு எடுத்து கொடுக்குறாங்க. இந்த சேலை உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல அதை வந்துட்டு ரேவதி வச்சு காமிக்கிறாங்க. அப்போ அவங்க மூத்த அக்கா ரோஹிணி இருக்காங்களா, அவங்க சொல்கிறாங்க, நீ போய் கெட்டிட்டு வா, கெட்டிட்டு வந்த தானே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும், நீ போய் கெட்டிட்டு வா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னதுமே ரேவதி வந்துட்டு சேரியை வந்துட்டு கெட்டுறதுக்காக போகிறாங்க. இவங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரேவதி வர்றதுக்காண்டி. ரேவதி வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு வேர் பண்ணிட்டு வர்றாங்க. அப்படியே வந்துட்டு பிஜிஎம்லாம் போடுறாங்க. சேலை கட்டிட்டு வரும்போது எல்லாருமே அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. காட்டியும் பார்க்குறாங்க. அப்போ ரேவதி வந்துட்டு பக்கத்தில் வந்ததுமே சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, சாரி ரொம்ப அழகா இருக்குடி, இந்த சாரி தான் உனக்கு மேட்ச் ஆன மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே உன்னோட செலெக்ஷனும் சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பார்த்து சொன்னதுமே, எங்களோட செலெக்ஷன் எப்பவும் நல்லா தான் இருக்கும் அப்படின்றாரு கார்த்தி. உனக்கு ஏதாவது முன் அனுபவம் இருக்கா என்ன, பார்த்ததுமே இந்த சிலை சூப்பர்னு சொல்லிட்டே அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தி வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி வந்துட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது. அப்கமிங் ஷூட்டிங்கில் மேரேஜ் சீக்வன்ஸ்லாம் நடக்கிற இடத்துலேருந்து ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு போடுறாங்க. அப்போது மேரேஜ் ட்ராக் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நமக்கு இன்னும் டெலிகாஸ்ட் ஆகலை. பட் இந்த மாப்பிள்ளையோட கல்யாணம் நடக்குது, அது கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சு. நம்ம கார்த்தியோட தான் நினைக்கிறேன். ஒருவேளை ரேவதி சம்மதம் இல்லாமல் மாப்பிள்ளையோட உண்மை விவகாரம் தெரிஞ்சு கார்த்தி வந்து ரேவதி கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி சீன் வருமோ என்ன. நம்ம பாட்டி வேற சாமி முன்னாடின்னு கதறிட்டு இருக்காங்க, என் பேரை வீரமென்ன அழகென்ன படிப்பென்ன காரமென்ன, அதை விட்டுட்டு எவனோ ஒருத்தனுக்கு வந்துட்டு நிச்சயம் பண்ணி கொடுக்குறாங்களே என் பேத்திய அப்படின்னு சொல்லிட்டு கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க. அம்மனே மனசரங்கி கண்டிப்பாக ரேவதிக்கு கார்த்திக்கு தான் கல்யாணம் பண்ணுற மாதிரி வந்துட்டு சீன் வைப்பாங்க போல். பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதில் வந்துட்டு சாமுண்டி சரிக்கு உடன்பாடு எடுக்குமா இல்லையா, அதுக்கடுத்து என்னென்ன பிரச்சனைலாம் வருது, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரேவதி வந்துட்டு கார்த்தியை புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு சீன் தான் வந்துட்டு பெருசாக போகும். பார்க்கலாம் யாருக்கு ஃபஸ்ட்டு உண்மை தெரியுதுன்னு. ஏன்னா சாமுண்டி சரி தெரியுமா கார்த்திக் தெரியுமா அப்படின்னு சொல்லி 2 எனக்கு டவுட்டாக இருக்குது. ஒருவேளை சாமுண்டி சரிக்கு உண்மை தெரிஞ்சு என் மக கழுத்தில் நீயே தாலி கட்டு அப்படின்னு சொல்லி கார்த்திக்கிட்ட சொல்லிடுவாங்களோ அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.